ஆனால் இது அந்த பழத்தில் அசால்ட்டை நம்ம மாற்றி எடுத்துட்டோம்னா கீழே விழுந்துச்சுன்னா பிறக்க முடியாது சார். அந்த டயத்தில் அவங்களுக்கு பூரா கை காசு மாதிரி 28 கிலோ 28 கிலோவுக்கு 350 ரூபா சார். அந்நேரத்தில் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு கூட வேலை செஞ்சுருவாங்க அவங்க திறமை பொறுத்து. ஆனால் அந்த டயத்தில் இது எடுக்கும்போது பிறக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஆயிரும். அது இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்க உள்ளூர்காரங்க அவங்களுக்கு 2-3 நாள் போயிடுவாங்க. அந்த டயத்தில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். மழைகளும் அதிகமாக போயிருந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். இதை எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? இது மெஷினுக்கு கொடுத்துருவீங்க. அரைச்சிருவோம் மேடம். அரைச்சிட்டு கீழே அனுப்பிடுவோம். சார் காய வச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த விதைய அடுப்புல அந்த நெருப்பு மாதிரி இருக்கு அதில் வதக்க போது அந்த வாசம் வரும். அப்பதான் அந்த காஃபி காஃபி ஓகே. நிறைய இவரும் வருவாரு. அவரும் வந்து ஒரு நாளைக்கு தான் வருவார். ஃபாரின் உங்களால முடியாது ப்ரோ. இன்ட்ரெஸ்டா பண்ணும்போது தான் பண்ண முடியும். அவரோட நிறைய ஃபார்மிங் மாதிரிலாம் பண்றாரு. கிரீன் ஹவுஸ் மாதிரிலாம் வச்சு அதெல்லாமும் காட்டுவாங்க. நல்ல சவுண்டு கீச் கீச் குருவிங்க. நிறைய இதில் 40 வருஷத்துக்கு மரம் சார். சில்வர் ஓக் இது சவுக்க மரம்னு சொல்லுவாங்க சார். பெப்பர் வச்சோம்னா நல்ல கிரீப்பா பிடிச்சி ஏறுற மாதிரி அந்த மரம் சில்வர் ஓக். அதுக்காக தான் நீங்க இது வைக்கிறீங்க. ஆமா மேடம். இது சைடுல வாது கொஞ்சம் அதிகமா இருக்காது, வெயிலும் நல்லா கொடுக்கும். கேளுப்பா சொல்றது. கரெக்ட். சரி, நான் இப்போ இந்த பெப்பர் இப்படி சுத்திட்டு போகுதுல்ல. ஆமா சார். இப்போ மேலலாம் மிளகு போயிடுச்சு எப்படி எடுப்பீங்க சார்? டபுள் ஏணி அதுக்குன்னு தனி ஆள் இருக்காங்க சார். இந்த வட்டம் ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தும் கூட ஒவ்வொருத்தவங்க 200 ஏக்கர்னு வச்சுட்டு மொத்தமா ஆளை கூட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 4-5 ஏக்கர் வச்சிருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வட்டம்லாம் கீழே நிறைய உதிர்ந்து பிறக்கினாங்க சார். கான்ட்ராக்ட் விட்டுருவோம் அங்க இருந்து எப்பயுமே பெப்பரை. அப்புறம் வந்து எடுத்தாங்க சார். டபுள் ஏணி. ஒரு ஏணினா 200 ஏணியை கட்டி கீழே ஒரு கயிறு கட்டி மேலே ஒரு கயிறு கட்டி ஏறி எடுப்பாங்க சார். இப்போ அது இருக்குல்ல, அதுதான் பெப்பர். அந்த மேலே சுத்தி சுத்தி கொடியா கொடி மிளகு தான். கொடி. ஓகே ஓகே மிளகு. ஓ ஓகே ஓகே. இது எல்லாமே பெப்பர் தான். அங்க கொடியா இருக்கு. கொடி மரத்துல ஏறி இருக்கு. எல்லாமே காபி தான். ஆமா, இது எல்லாமே காபில. அந்த காபி நட்டுருக்கும் பாருங்க. இது 40 இயர்ஸ் மேடம். இந்த காபி இப்போ இது 3 வருஷம் போட்டு ஆச்சு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆனவொன்னு நல்லா செடி ஆனவொன்னே இதை வெட்டி பிடிக்கிருவோம் மேடம். பழைய செடியை. ஓகே ஓகே. இந்த புது செடி வரும்போது பழைய செடியை நாங்கள் பிடிங்கிருவோம். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு தெரியும் எது பழசு எல்லாம் தெரியும். ஓகே ஓகே. இது பூராமே பழசு சார். இதெல்லாம் 40 வருஷம் முன்னாடி போட்ட செடி. சரி, ஆனா இப்பவும் அது கொடுக்கும்ல, அப்புறம் எதுக்கு அதை வெட்டுறீங்க? இல்லடி ஒரு செடியோட அளவு எவ்வளவுதான் சார். சிம்பு மட்டம் போட்டுருவோம். இதுக்கு மேல ஓகே ஓகே. காப்பி வராது. ஓகே இது மேடம் நான் ஓல்டு செடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காப்பு குறைவா காய்க்கும். ஓகே ஓகே. இடம் ஸ்பேஸ் பிடிக்குது இல்ல. ஓகே ஓகே. ஹைட்டா போனா பறிக்க முடியாது, பிறக்கவும் முடியாது சார். ஓகே ஓகே ஓகே. சும்மா அது வரும். அதுக்கு டிப்ரெஷன் போலடி. நல்லா இருக்கு. தூங்கிட்டாளா? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் போடும்போது எதுக்கு கூடாது? சிங்கமா கேட்போம். எங்க நம்ம போறோம் சொல்லுங்க. பயணங்கள் அதுக்கு நல்லா சிக்கன் மாதிரி இருக்கு மேடம். என்னது இந்த பலா ஜாக் ஃப்ரூட். இந்த பழம் கண்டங்காய்க்கு பிஞ்சா இருக்கும்போது சிக்கன் மாதிரி இருக்குமா? இந்த பிரியாணில பண்றாங்கல்ல பலா, ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். நம்ம விளைஞ்ச காயை எடுத்து அவிச்சு அந்த வத்தலை காய போட்டு நம்ம எண்ணெயில வறுத்துட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மேடம். பல காயில விளைஞ்ச காயில மேடம். கான்ட்ராக்ட் கொஞ்சம் பெருசான விட்டுருவோம் சார். உள்ள வச்சிருந்தோம்னா எங்கிட்ட இருந்தா யானை வந்துரும் சார். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த ஜாக் ஃப்ரூட் ஸ்மெல் செம ஸ்மெல். ஆமா. என்னடா இங்க அந்த கொட்டை 2 month 3 month ஆகும் மேடம். ஜாக் ஃப்ரூட் நல்லா வரதுக்கு. இந்த காய் இன்னும் விளையும். அதான் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. டபுள் ஏணி வச்சிருக்காங்க. ஜாக் ஃப்ரூட் எப்படி அரைப்பீங்க? எப்படி அரைப்பீங்க சார்? அது கான்ட்ராக்ட் விட்டவொன்னு வெளியாளுக்கு வந்து ஏறி வெட்டி தள்ளி தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. கேரளா போயிடும் சார். அது சரியான அதுதானே. எவ்வளவு பெரிய மரம் இது இதானே. பழைய மரம், இன்னொரு மரம், 2 மரம் சேர்ந்து இந்த மரம் விடு. இந்த மரத்தை பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. அடர்ந்து இந்த மரம். எக்ஸாக்ட்லி. நல்ல முருங்கை மரம் ஒரு மரம் சார். நம்ம வாது நல்லா பெருத்துச்சுன்னா நீர் சத்து அதிகமாக இழுக்கக்கூடிய மரம். அப்படியே சாஞ்சிரும் சார். இது வந்து அந்த நீரை இழுத்து இங்க இந்த இடத்துல வைக்கும். ஆமா சார். இழுத்துக்கிற அதிகமா என்ன
10 வருஷம் முன்னாடி சார் 10-15 மரம் அந்த எஸ்டேட் இருந்துச்சு. 15 மரத்துல ஒவ்வொரு மரத்துல 6 தேன்கூடு 7 தேன்கூடு இருக்கும் சார். அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. இப்போ தேன் பூரா கம்மியாயிடுச்சு சார். என்ன காரணம்? காரணம் சார் கிளைமேட் மாற அந்த ஈகை அது மாறிடுச்சு. அந்த வெயில் கூட உள்ள இறங்க மாட்டேங்குது ஒரு இடத்துல அந்த மரத்தால அப்படியே அந்த அம்ப்ரெல்லா டைப்ல இருக்கு அது. ஆமா. ஆரி வாட் யூ வாண்ட் ஆரி? No, that insect. 1500 நாத்து போட்டு சார் பூரா மான் பூரா கடிச்சு கட்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்து எப்படி இருந்தாலும் இழுத்து அதை கடிச்சிருது. ஆமா சார். இப்போ ஒரு பைசன் ஒத்த இதவே குறிக்கோளை வச்சு அது பெரிய மாதிரி மரத்தை சாச்சி சாப்பிட்டுருச்சு. நம்ம கேட்டு பக்கத்துல மெயின் கேட்டு பக்கத்துல இதை ஒடிச்சு அந்த கொலையை சாப்பிடுறது. அந்த கொழுந்து ருசியில கண்டுகிட்டு அப்படி சாப்பிடுறது. இப்போ இது பண்ணி வச்சிருக்கீங்களோ? அது அவ்வளவுதான் மேடம். இன்னும் காஞ்சிடும். வெட்டியும் பார்த்தாலும் வளைச்சு இழுத்து கடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊர்ல ஒருத்தவங்க வளைச்சு வச்சிருப்பாங்கல்ல மரம் இருக்குல்லண்ணா? மரம் 4 மரம் இருக்கு மேடம். ஓகே. அவகாடோ பட்டர்ஃப்ளை ட்ரீ, அவகாடோ ட்ரீ. இந்த மாதிரி தான் சார் கமலா ஆரஞ்சு. இது சார் 7 இயருக்கு முன்னாடி வருஷம் சார் 20 லட்சம் 18 லட்சம் குறைஞ்சது 15 லட்சம் ரூபாய் கம்மிலாம் வருஷம் போகாது சார். 2 சீசன் இது. கோடைக்காயை பார்த்து கான்ட்ராக்ட் பிடிப்பாங்க. கோடைன்னா வெயில் காலத்தில். இந்த டயத்துக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி அது நல்லா காய்ச்சினா சார் 2 காப்பை காய்க்கும். அவ்வளோ கான்ட்ராக்ட் போகும் சார். இது பூரா எல்லோ நோய் மாதிரி வந்து மழை 4 இயர்ஸ்க்கு முன்னாடி மழை சுத்தமாக இல்லாமல் ஆரஞ்சு ஃபுல்லாக மலை ஏரியா ஃபுல்லாக போச்சு சார். மகசூல் எல்லாம் போச்சு. எங்கேயோ ஒரு மரம் துணு காய்க்கும். 10,000 மரம் அந்த எஸ்டேட்ல இருந்தது சார். இந்த ஏரியா ஃபுல்லாவே இங்க தான் கான்ட்ராக்ட் பிடிக்க முதல்ல வருவாங்க. அவ்வளவு காய் காய்ச்சிருக்கு சார். 10,000 மரத்துல இங்க ஒரு மரம் காப்பலாம் இது இல்லாம இருக்கு. ஆனா இதெல்லாம் சீசனுக்கு ஏதோ பூச்சி அடிக்கறனா மரம்ல பூச்சி எல்லாம் வரல. டோரா தி எக்ஸ்ப்ளோரர். இங்க பாரு. இப்போ பெப்பர்ல வெல்ட்னு ஒரு நோய் சார். மஞ்சள் இல்லம். அது அடிச்சிச்சுன்னா மேல பொடி ஊற அப்படியே போயிடுது சார். ஏன் பிச்சி கொடுக்க இன்னும் ரெண்டு தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. தூக்கி தான் போடுறோம். தூக்கி போடக்கூடாதுதான். பட்டு இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த கொடி எல்லாம் அடிக்குது வருது சார். அப்ப அது வந்துச்சு. அந்த எல்லாம் அடிச்சிச்சுன்னா சார் நம்ம என்ன மருந்தை ஊத்தினாலும் இயற்கையாவே அது கொடி காஞ்சிருக்கு சார். எல்லோன்னா இது எல்லோ கலர்ல வருமா? மஞ்சள் கலர் அந்த அடிக்குது வருங்க மேடம். ஓ ஆமா ஆமா. அந்த பச்சை கலருக்கும் வித்தியாசம் கலர் தெரியுது வருங்க. அந்த கலர் மாறினா அந்த இது பூரா கொடியே இதாயிருது மேடம். நாங்க 2 3 தடவை மருந்து ஊத்தி பார்த்தோம். என்ன சரி பண்ண முடியல. இந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியும். மரம் எங்கெங்க எந்த அப்படி கொடிகளை பூரா மேடம் இப்படி நாத்து நட்டுருவோம். சரி சரி. நாத்து கொண்டு வர்றது அதுல ஏதாவது ஒண்ணு மாடு மிதிக்கு ஏதாவது ஒண்ணு மிச்சிருக்கு. ஆரம்ப காலம் மாதிரி எதையும் கொண்டு வர முடியல. கைலு இந்த கொன்னாரி உள்ள வச்சுக்கோ. அவனை கூட இது ரொம்ப பண்ணோம். என்கிட்ட கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வா. இவ்வளவு தண்டி மரம் ஆயிடுச்சு மேடம். இது என்னது? செல்வ வைக்குது. குடி சொன்னேன் அந்த மரம். மரம் ஆயிடுச்சு. இந்த மானுக்குன்னு உரசுனா இப்படி காஞ்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. மான்லாம் எப்பயாவது வருவானே. ஒரு 4 மான் உள்ள இருக்கு சார். எனி டைம் வரும் போகும். அது இங்கே இருந்து பழகிக்கிட்டு. இங்கே பார்த்தா இருக்கு. ஆமா சார். பைசன்ல பாதி இருக்கும் அது. ஓ ஆமா சார். அது மனுஷங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுல்ல. நம்ம போய் சார் இப்படி அப்படி இருக்குன்னா நம்ம ஒண்ணு ஓடிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது வந்து ஓடுற நேரத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிற கூடாது சார். கிட்டத்துல போயிடக்கூடாது. பைசன் கிட்டத்துல அது பயந்து நம்மளை அடிக்கும்ல. கரெக்டான குடி மேடம். இது பெப்பர்ல. இது பெப்பர்ல. இப்படிதான். இதுதான் ஹெல்தியான பெப்பர். அந்த எல்லோவா இருக்குல்ல அது அப்படி ஆகக்கூடாது. ஓச்சுன்னா மரத்தை பூரா காலி விடியும் மேடம். எவ்வளோ வேண்டிய மரத்தையும். ஓ இது இப்படி இன்டர்செக்ட் பண்ணுது. ஆமா மேடம். இது பழம் இதுக்குள்ள கொடியாடத்தான் போடுறது. சுத்தி போய் எல்லாத்தையும் காலி பண்ணி போடுது. அந்த மரத்துக்கு நடுவுலயே வந்துருதுல்ல அது. ஆமா மேடம். நல்ல பலா மரம் உடைஞ்சு போய் எங்க கிடைத்தது? காஞ்சி ஒரு மரம் போகுது பாருங்க. ஆமா. அதுல முனியில ஒரு காய் சின்ன சின்ன பிஞ்சு தெரியுது பாருங்க. தெரியுதா? அந்த பாருங்க. எதுவும் தெரியலண்ணே. இல்ல தெரியும் சார். மேல வரையுமே இருக்கு பிஞ்சுக்குந்தா. வளைஞ்சு வர மரம் தான். ஆமா 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 தெரியுது. அந்த மேல அங்க தெரியுது பாருங்க. சின்ன சின்னதா தெரியுது பாருங்க. பாத்துறேன். ஆரம்பிக்குது. இப்பதான் சீசன் ஆரம்பிக்குது. ஆமா சீசன் ஆரம்பிக்குது. இது சார் 100% நின்னுச்சுன்னா மழை கலை கரெக்டா பேஞ்சுக்கிட்டு இருந்தா 70% வரையும் வரும் சார். இல்லாட்டினா 50க்கு வந்துடும். இந்த வாட்டி மழை கம்மி தான். மழை கம்மி தான். ஓ இல்லன்னா ஹோட்டல் நடுவுல ஓட. சரி சரி.
இப்போ இது தோட்டமா ரெடி பண்ணதே பெரிய வேலை இல்லைண்ணே அந்த காலத்துல. இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலை bro. இப்போ சார் வேலையாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஆளுங்க தான் கேரளாவிலிருந்து இப்போ வந்து நிறைய பேர் சார் ஏலம் போட்டிருக்காங்க. ஆ. ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா வருஷம். அது ஒன்றும் இல்லை வரா சார். நான் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபானா 10 ஏக்கர் இப்படி நிறையா பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சனால அந்த வேலை ஈஸின்ட்டு எல்லாம் அங்க அங்கிட்டு போயிடும். போயிடும். சம்பளம் சேர்த்து சேர்த்து புரியுது. காசும் நல்லா கிடைக்குது. கிடைக்குதுன்ட்டு 10 நாளைக்கு இங்க 10 நாளைக்கு அப்படி மாறி மாறி போயிடுறாங்க ஆளுங்க. அதான் ஆள் பற்றாக்குறை. பணத்தை வட்டி காட்டியும் 3 மடங்கு காப்பி விலை கூடி இருக்கு. எப்பா பா 3 மடங்கு. 10 ரூபாய் இருக்குது 30 ரூபாய். இதெல்லாம் கரண்ட் வயருங்களா? ஆமா இப்போ இல்ல. அது கொஞ்சம் கழட்டி விட்டுருக்கேன் மேடம். இங்கிட்டு இருக்கனால இது மேட்டுக்காடு, அங்கிட்டு மேட்டுக்காடு, அவங்க சித்தப்பா காடு இங்கிட்டு பூரா இருக்கு சார். அங்கிட்டு இறக்கத்துல பூரா இங்கிட்டே விரட்டி விட்டுறாங்க மாடுகள். ஓ அதனால ஓகே ஓகே. வெளியே வேணாம் சார் கழட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி. இந்த புல்லு கண்டா போகவே போகாது. ஆஹா. ஆனா இந்த புல்லெல்லாம் வந்து இது பாதிக்காதுல்ல இந்த மாதிரி இது? அதெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. இது விவசாயம் தாண்டி அதெல்லாம் பாதிக்கும். புரியுதா? அந்த வீட்ஸ் மாதிரி வீட்டுக்கு போட்ட சத்தெல்லாம் அது எடுத்துக்கும். இந்த களைகளை மேடம் கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா நல்லா வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும் செடிக்கு. மண்ணு கீழே ஈரம் நல்லா இறங்கும். புரியுது புரியுது. மேக்கடியம் நெட்டில் மேடம் நியூசிலாந்துல அதிகமா இருக்குது. இதுவா? ஆமா வால்நட் மாதிரி சாக்லேட் பயன்படுறது மேடம். ஆஹா. ப்ரௌன் கலர்ல விதையா வந்து இதா விழுகுது. இது மாதிரி விளைஞ்சு மேடம் ப்ரௌன் கலர்ல கீழே விழுந்துரும். இன்னும் விதை பெருசாகும். உள்ள தேங்காய் சில்லு மாதிரி இருக்கும். ஒரு விதை இது 300 ரூபா சார். 300 ரூபா ஒரு கிலோ. 1 கேஜி 3000 ரூபாய்க்கு மேல மேடம். ஆனா இது நாங்க 15-16 வருஷம் ஆச்சு சார் நட்டு. பூரா ஸ்குரில். ஓ அனில் ஃபுல்லா சாப்பிட்டு கீழே போட்டுதான் சார் பிஞ்சானோன்னா. அந்த பூ அந்த பூ ஃபுல்லா காய்க்கும். பச்சையா இருக்கும். இருந்தா எனக்கு ஒன்று காய் வந்ததே அது கடிச்சிடும். காய் வந்தவொடனே கடிச்சிரு சார். இந்த பூரம் கடிச்சு போட்டு முழு காய் நீங்க எடுக்க முடியாது. இந்த 50 ஒரே வருஷம் 3 வருஷம் முன்னாடி எடுத்தது அந்த அது மாதிரி காய் அப்படியே கலர் மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறும். மாறி அதான் விழுந்துரு சார். நியூசிலாந்து பக்கம் நிறைய மரம் சார் அங்க போய் பார்த்தப்ப இருந்திருக்கு. அங்க விதை ஊர் அங்க அணி இல்லைங்க சார். அங்க அணி நல்லா இருக்கு. தின்னு பழகிட்டு சார். ஈவினிங் ஆனா சாயந்தரம் பூரா வந்துரு சார். அதான் 1-2 இப்போ சீசன் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சா ஃபுல்லா கடிச்சு போட்டுருக்கோம். காஃபி மிஷின் ஆதி போங்க கிட்ட போய் பாருங்க. இது மேடம் அங்க பழத்தை பூரா அளப்பு மேடம். எத்தனை யூனிட் 28 கிலோ எத்தனை கிலோ எடுக்கிறாங்களோ அதை பூரா அங்க அளந்து கீழே தண்ணி ஃபுல்லா அந்த தொட்டில ஏற்றி விட்டுருவோம் மேடம். தொட்டில ஏற்றி விட்ட உடனே அங்க இருந்து தண்ணி வரும். தண்ணி வந்து ஃபுல்லா நிறைச்ச உடனே பழத்தையும் ஃபுல்லா தள்ளி விட்டுருவோம். பழம் காய் பழம் உள்ள வந்து விழுந்துரும். உள்ள வந்து விழுங்குற பழம் 1ஆம் நம்பர். ஓ மிதக்கிற பழம் 2ஆம் நம்பர் மேடம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. ஓகே ஓகே. குவாலிட்டி பூரா முதல்ல செகண்ட் குவாலிட்டி அள்ளி அங்க வச்சிருவோம். குவாலிட்டி அள்ளி தனியா வச்சுட்டு இங்க அரைக்கும் மேடம். இதுல அலசி அந்த ஒளி விழுந்துரும். இதுல அரைச்சி வந்து இதுல அலசி கலர் இங்க விழுந்துரும் மேடம். சொல்லி அந்த பக்கம் விழுந்துரும். இந்த விழுந்தவொன்னு இந்த மாதிரி காஃபி விதைகளா வரும். பழுத்த பழத்தோட விதை இதுதான் மேடம். இதுக்குள்ள இருக்குது. ஆமா அதுக்குள்ள இருக்குது. இப்படியே நாங்க ஈரத்தோட கீழே அனுப்பிடுவோம் சார். மழை சாரல் மாதிரி அந்த டயத்துல பெய்யும் செய்யும். அதனால கீழே அனுப்பிட்டோம்னா சார் 2 நாள் 3 நாள் காய வச்சாருன்னா ரெடி பண்ணி சரக்க வச்சுக்கிடுவார் சார். காஃபி இங்க நம்ம இது சார் ஈரத்தோட 2-3 நாள் வச்சுட்டோம்னா அசால்ட்டா காயப்படாம கலர் மாறிடும் சார். 300 ரூபா விற்கிறது அப்ப 150 ரூபாய்க்கு கேட்பாங்க. லோ குவாலிட்டி ஆயிரும் கருத்துருச்சுன்னா. அதுதான் அதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இல்லையே பண்றதுக்கு மாங்காய் மரம் சார். நான் நடும்போது நானே மாங்காய் மரம் நினைச்சேன். அதுக்கப்புறம் பழம் பழுத்து போன மாசம் தான் சார் 1-2 இருந்து யாரோ பிடிக்கிட்டு போயிட்டாங்க. கேரளா எக் ஃப்ரூட் முட்டை பழம். இது ஸ்டார் ஃப்ரூட் மேடம். ஸ்டார் ஃப்ரூட் பழம் சொல்லுவோம் சார். என்னமோ இது இருக்குது. இது என்னது பூவா இது? சரி சரி சரி. அது அப்படிதான் இருக்கு. ஸ்டார் ஸ்டார் அதுதான். ஒரு பழத்தை மட்டும் அணில் சாப்பிடாது சார். புளிப்புனால. அப்படியா? ஓ இது புளிப்பு. ஓகே. துவர்ப்பு புளிப்பும் நல்ல வெயில் காலத்துல லேசா இனிக்கும் சார். மற்ற டைம்ல புளிப்பு அதிகமா இருக்கும். இது முட்டை பழம். கிட்ட போய் ஸ்கேன் பண்ணலாம். then take picture. ஆனா மரமாயிடுச்சு. பூ மாதிரி வருது. அப்படியே இலையா மாறிடுது சார். இந்த அங்கிட்டு இருக்கிறது
செரி பழம் ஒன்று இருக்கு. சரியா? ஆதி சரி ஆதி ஆதி காட்டுங்க சரி அவன் தான் கேட்டான். சரி ட்ரீ. இந்த பழம் சார் மல்பெரி. எது? மல்பெரி. இதுவா? நாங்கள் ஆக்சுவலி கேரளாவில் ஒரு தடவை மல்பெரி சாப்பிட்டோம், பறிச்சு அப்படியே சாப்பிட்டோம். ஏய் இதுதான் கொய்யாக்கா. எது? செரி மரமா இது? ஓகே. இருக்குதா? ஏதாவது ஒன்று இருக்கு. இது மாதிரி இருக்கு மேடம். எது? நெல்லிக்காய் தானே இது? இல்லை நெல்லிக்காய் இல்லை மேடம். ஆதி சரி அது கலர் பண்ணி தான் பண்ணுவாங்க. வாவ். சரி வாயில சரி விடுங்க, சாப்பிட்டான். அண்ணா சாப்பிடலாமாண்ணா? சாப்பிட்றவளம் தான் சார். சாப்பிட்றோம். ஏய் எனக்கும் கொஞ்சம் குடுறா. காடி காடி கடி. வேற ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடலாம். குழந்தை சாப்பிட்டோம். அல்பா இங்க இருக்குடி காடி. ஏய் குடு குடு. ஓகே. நல்லா தான் இருக்குது. சாப்பிடுறியாடி? இன்னொன்னு இருக்காண்ணா? இந்த பார்க்குறேன். ஏய் பாதி கடிச்சிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மூஞ்சி பேர் இப்படி மாதிரி வாய் நல்லா இருக்கு. ஐயோ நல்லா இருக்கு. எதையோட சாப்பிடக்கூடாது. சரி ட்ரீ ஆதி. எவ்வளவு சுகர் போட்டு எப்படி ஏமாத்துறாங்கல்ல. ஏய் தோருக்கு பாரு சம பெருசா. கையில திரும்ப கேக்குறா. அண்ணா உன்னை பேசிக்கலாமா? சார் புடிங்க சார் உங்களுக்கு. ஒருவேளை பழுத்துருச்சுன்னா கலர் மாறுமா? இல்லையா? சிவப்பு கலர் தான். இதோ இங்க பாருங்க, இவன் கையில இவன் கையில ஆதி கையில. அது மாதிரி தான். ஏய் சூப்பர். சாப்பிடு சாப்பிடு. விழுந்துருச்சு. சாப்பிடு ஆதி. எடுத்து வச்சுக்கோங்க. பேக் சைடு இருக்கு பாரு, அதுல போட்டுக்கோ. வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல இருக்கு. பெப்பர் வேற லெவல்ல இருக்குப்பா. அண்ணா இது டேஸ்டா இருக்கு. அணில் கடிச்ச பழம் தான். அண்ணா தான் வந்து நல்லா சாப்பிட்டு இருக்கு. அணில தான் சாப்பிட்டுருக்கேன். அனில் தானே? பரவாயில்ல நீ சாப்பிடு. என்ன டைனோசர் வந்து சாப்பிட போகுது. எலி எதா இருந்தா பயமா இருக்கு. பரவாயில்ல சாப்பிடு. எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுப்பா. பெப்பர் எடுக்காம விட்டுருக்காங்க இந்த மரத்தை. இந்த இப்படிதான் இருக்கும்ல பெப்பரு. இதானே பெப்பரு? அதுதான் மேடம் பெப்பர். இதுதான் பெப்பர். யூ லைக் இட் ஆதி? எடுக்காம விட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க. ஓ இது குட்டி எடுத்துக்காரே சொல்றாங்களோ. பார்க்காம விட்டாங்க. இது சாருக்குன்னு இந்த ஏரியா விட்டது. நம்மளால எடுத்ததுல இதை பார்க்காம விட்டுருக்காங்க. ப்ரோ அண்ணா இத பிச்சிட்டு அப்படியே வச்சு காய என்ன பண்ணனும்? காய வச்சா பெப்பர் ஆயிடும். ஆமா சார் அது சொல்றேன் சார். இது பூரா எடுத்துட்டோம்னா வெயிட் நான் வரேன். எடுத்து காய வச்சுட்டோம்னா அவ்வளவுதான் சார் பிளாக் பெப்பர். காஞ்சிருச்சுன்னா என்னதுங்க? இந்த பச்சை கலர் இருக்குல்ல, வெளியில போட்டா பச்சை கலர் பூரா மிஷின்ல கொடுத்தோம்னா மேடம் ஆ இதுதான் காய போட்டோம்னா பிளாக் பெப்பர் மேடம். ஓ சரி சரி. இந்த பழமானதை இந்த பிரிக்கு விதையா எடுத்துட்டோம்னா 2 white pepper. ஒயிட் பெப்பர். இதை விட 200 கூட. கூட விலை அதிகம். ஒயிட் பெப்பரா? பிளாக் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கவங்க சார் ஒயிட் பெப்பர் ஆகுறாங்க. அதிகமா வச்சிருக்கவங்க இதை பழுத்துச்சுன்னா கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ எடுத்துடுறாங்க சார் ஒரே எடுத்து. கரெக்ட். இதை பிறக்கி மெனக்கட்டு அலசி ஆமா. வேலை இல்லாம இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மொத்தமா செய்ய முடியாது சார். ஸ்மெல் பச்சை ஸ்மெல் தான் வருது. இது ஏதாவது காயணும். அந்த காஞ்சாதான் அதோட அரோமாவே வரும். வீடியோ ஆஃப் பண்ணுமா நீ? காஃபி நாத்து. காஃபி நாத்து. நாத்துனா அந்த இது இது வச்சா வளரும். ஓகே. ஏய் இது கீரை இல்லப்பா, காஃபி நாட். காஃபி சார். இது சார் செங்கடம்புன்னு ஒரு 10 ஏக்கருக்கு அங்கிட்டு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு காடு, புது காடு வாங்கி வேலை செய்யாம இருந்துச்சு சார். இப்போ போன வருஷம் 20,000 நாட் போட்டிருக்காரு. இந்த வருஷம் இங்கேயே ரெடி பண்ணி நாங்க கொண்டு போய் அங்க நடுறதுக்கு சார். அதுக்கு சாரோடுது சார் நடுறது சார். இவரோட இன்னொரு ஜெர்னியா இந்த இருக்கு ஜெர்னி.